வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் கூடி வாழ்வோமே. கதைக்குள்ள போலாமா? என்ன ராமசாமி யோசிக்கிறீங்க? அவரு தான் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டாரே, அப்புறம் என்ன? அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அம்புட்டு சொத்துக்கும் ஒரே வாரிசு. அவருக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதா கஷ்டம்? இருந்தாலும் உன் பையனை தான் தன்னோட மாப்பிள்ளை ஆக்கிக்கணும்னு ஏன் துடிக்கிறாரு? நம்ம தினேஷ் நல்ல தம்பி, நல்லா படிச்சுட்டு பொறுப்பா ஒரு கம்பெனில வேலை பார்க்கறான், திறமசாலி, நல்ல குடும்பம். இதெல்லாம் பார்த்து தானே அவ்வளவா வசதி இல்லைனாலும் அவர் உன் வீட்டுல சம்மந்தம் வச்சுக்க ஆசைப்படுறாரு. நீ பாட்டுக்கு இப்படி கம்முன்னு உட்காந்துருந்தா என்ன அர்த்தம் என்று அந்த ஊர் பெரிய மனிதர்களில் ஒருவரான சிவலிங்கம் கூற, என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் அமைதியாக தலையை குனிந்து கொண்டு அமர்ந்திருந்த ராமசாமியை பார்த்த சுந்தரம், நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. என்னடா இவ்வளவு பெரிய கம்பெனிக்கு முதலாளி தன்னோட பொண்ணை தனக்கேத்தாப்புல வசதியா சென்னையிலே யாருக்கோ கட்டி கொடுக்காம இந்த கிராமத்துல அதுவும் அவர்கிட்ட வேலை பார்க்குற பையனுக்கு கட்டி கொடுக்க ஆசைப்படுறேனேன்னு யோசிக்கிறீங்களா என்று சிரித்து கொண்டே கேட்டார். டக்குன்னு தலையை நிமிர்த்திய ராமசாமி, ஐயா அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்று தயங்க, தெரியும் மிஸ்டர் ராமசாமி, நான் இவ்வளவு தூரம் பையனை தேடிக்கிட்டு வரேன்னா அதுக்கு ஒரே காரணம் நீங்க உங்க பையனை வளர்த்த விதம்தான் என்று திரும்பி அங்கே ஓரமாக நின்று கொண்டிருந்த தினேஷை பார்த்தார். தினேஷ் சிரித்து கொண்டே தலை குனிந்து கொண்டான். ராமசாமி பெருமையாக திரும்பி தனது மனைவி கமலாவை பார்த்தாள். அவள் முகத்தில் லேசாக புன்னகை அரும்பிக் கொண்டிருந்தது. இதோ பாருங்க ஐயா, நீங்க ஒன்னும் பெருசாலாம் யோசிக்காதீங்க. என் பொண்ணை பத்தி நானே சொல்றதை விட தம்பி தினேஷுக்கே அவளை பத்தி நல்லா தெரியும். என்னை விட திறமையா இந்த நிறுவனத்தை பாத்துக்கிறா. அதனாலதான் அந்த தங்கத்தை இந்த வைரத்துல பதிச்சுட்டு பொறுப்பெல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு அமெரிக்கால இருக்கிற என்னோட பங்களால போய் ஓய்வு எடுத்துக்கலான்னு இருக்கிறேன். இனியும் என்னால ஓட முடியாது. அதுக்கப்புறம் அந்த ஃபேக்டரி பங்களா என்னோட சொத்துங்க எல்லாத்துக்கும் இதோ என் பொண்ணும் என் மருமகனும் தான் பொறுப்பு. அந்த பொறுப்பை தினேஷ் ரொம்ப நல்லா பார்த்துப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்குதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். மற்றபடி நீங்க பொண்ணை பார்க்கணும்னா அதுக்கும் ஏற்பாடு பண்ணிடுறேன் என்றார். ஐயா அதெல்லாம் வேண்டாம். உங்களை பார்த்தாலே தெரியுது உங்க பொண்ணு எப்படி ஒரு குணவதியா இருப்பான்னு. இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் எந்த ஒரு ஓதாவும் இல்லாம இவ்வளவு எளிமையா இருக்கீங்களே, இது ஒண்ணு போதாதா? உங்க வளர்ப்புல வளர்ந்த குழந்தை எப்படி இருக்கும்னு. ஆனா எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. ஆனா என்ன சொல்லுங்க. ஐயா நான் ஒரு சின்ன விவசாயி. எனக்கு சொத்துன்னு இருக்கிறது என் பொண்ணும் பையனும் தான். நான் ஏதோ இந்த கிராமத்துல உட்காந்து பொழப்ப பார்த்துட்டு இருக்கிறேன். எங்க பையனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைகிறது சந்தோஷம்தான். ஆனாலும் எங்க வீட்டுல நீங்க சம்மந்தம் வச்சுக்கிறதுக்கு உங்க சொந்தக்காரங்களாம் ஏதாவது சொல்லிட்டா நாளை பின்ன உங்க குழந்தை மனசும் அதனால பாதிக்கும். அப்புறம் குடும்பத்துல வீணா பிரச்சனை வருமேன்னு பாக்குறேன். நாளைக்கு அதுங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் ஐயா, அதுதான் என்று தயங்கினார். அதை பத்தி நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்க என் பொண்ணை பார்த்து பழகுங்க, அப்புறம் இப்படி பேச மாட்டீங்க. நாளைக்கு அவ உங்க வீட்டு மருமகளா வரப்போறவ. இங்க வந்ததும் அப்புறம் நீங்க எல்லாரும் பேசி முடிவு பண்ணிக்கோங்க, அது உங்க வீட்டு விஷயம் என்று சிரித்து கொண்டே எழுந்து கொண்டார் சுந்தரம். ராமசாமியும் எழுந்து கொள்ள, அப்ப நான் கிளம்புறேன். ஊருக்கு போய் ஒரு நல்ல நாளா பார்த்து தகவல் சொல்றேன். பசங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடுவோம். என்ன மாப்பிள்ள நான் சொல்றது என்று சிரித்து கொண்டே அவர் தினேஷை பார்க்க, அவன் அமைதியாக ஏதோ யோசனையோட புன்னகை புரிந்தான். சுந்தரம் அனைவரிடமும் விடை பெற்று கொண்டு புறப்பட, அப்பா நான் அவரை அனுப்பிட்டு வந்துடுறேன் என்று தினேஷ் அவரை வழி அனுப்ப வெளியே சென்றான். சரிப்பா, பார்த்து பத்திரமா அனுப்பிட்டு வா என்று அமைதியாக வந்து சாரியில் அமர்ந்தார் ராமசாமி. அட என்ன ராமசாமி, சும்மா ஜவ்வு போல போட்டு இழுத்துட்டு இருக்கிற. நீ எதுக்கும் சங்கடப்படாத. அவருதான் இவ்வளவு தூரம் சொல்றாரு இல்ல, பையனுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு வரும்போது ரொம்ப ஒன்றும் யோசிக்காத. கடவுள் மேல பாரத்தை போடு, எல்லாம் தானா நடக்கும் நல்லாவே. சரி அப்ப நான் கிளம்புறேன் என்று சிவலிங்கமும் கிளம்பினார். என்னங்க என்ன அப்படி யோசிக்கிறீங்க என்று கமலா அவர் காலடியில் வந்து அமர, என்ன கமலா உனக்கு கூடவா என் மனசு புரியல? புரியுதுங்க. இருக்கிற நிலத்துல பாதிய வித்து நம்ம பொண்ணு கல்யாணத்தை நடத்தணும், மீதிய வித்து நம்ம பையனை படிக்க வச்சோம். இப்ப நிலத்தை வித்தவங்க கிட்டேயே நம்ம நிலத்தை குத்தகை எடுத்து பார்த்துட்டு ஏதோ பொழப்ப ஓட்டுறோம். நம்ம பையன் படிச்சுட்டு தலையெடுத்துட்டா அப்புறம் நம்ம கடனெல்லாம் அடைச்சிட்டு
அக்காடான்னு இருக்கலான்னு பார்த்தீங்க. ஆனா இப்போ அவன் வீட்டோட மாப்பிள்ளையா போயிட்டான். எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? அதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்கு என்ன பெருசா செலவு இருந்துட போகுது? நாம 2 பேரும் தானே. அப்புறம் நாமளே கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கட்டி கடனை அடைச்சிப்போம். அதுக்காக பையனுக்கு அமைய போற வாழ்க்கைய நம்ம தடுக்க வேண்டாங்க. நாமளா பார்த்தாலும் அவனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியுமா? அதுவா தானா தேடி வரும்போது நம்ம தடுக்க கூடாதுங்க என்றாள். என்ன கமலா, நீயும் இப்படி பேசுற? நம்ம பிள்ளைங்க வாழ்க்கைய நான் தடுப்பனா? நான் என்ன சுயநலக்காரனா? இல்ல நாளைக்கு என் பையன் வளர்ந்து என்னை காப்பாத்துவான், என் கடனெல்லாம் தீர்ப்பானா நான் எதிர்பார்த்து அவனை பெத்து வளர்த்து படிக்க வச்சேன். என் கடமையை நான் செஞ்சேன், அவ்வளவுதான். அப்புறம் என்னங்க கமலா, நமக்கு இருக்கிற சொத்துங்களே நம்ம பொண்ணும் பையனும் தான். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், என்ன செய்யறது? அவளை நம்ம வேற வீட்டுக்கு அனுப்பிதான் ஆகணும். ஆனா பையன் கடைசி வர நம்ம கூட இருப்பான்னு நினைச்சேன். வயசான காலத்துல அவன் கூட இருந்தா ஒரு ஊன்றுகோலா இருக்குமேன்னு தைரியம் இருந்தது. ஆனா இப்படி அவன் வீட்டோட மாப்பிள்ளையா போக வேண்டிய சூழ்நிலை அமையும்னு நான் எதிர்பார்க்கலாமா என்று கண்களை துடைத்து கொண்டார். என்னங்க நீங்க சின்ன பிள்ளையாட்டம். இதுவே அவன் ஒரு பொண்ணா இருந்தா இந்நேரம் புருஷ வீட்டுக்கு கட்டி கொடுத்து அனுப்ப மாட்டோமா என்ன? சொல்லுங்க. அப்படி நினைச்சிட்டு போலாம். இப்ப என்ன, அவ எங்கேயோ கண்காணாத தேசத்துக்கா போயிட போறான்? சென்னைக்கு தானே. காலையில பஸ் ஏறனா சாயங்காலம் போய் சேர்ந்துடலாம். போங்க நீங்க இதுக்காக போய். சரி சரி, இதெல்லாம் பையன் எதிர்க்க பேச வேண்டாம், அப்புறம் அவன் சங்கடப்படுவான் என்று அவரை சமாதானம் செய்துவிட்டு கண்களை துடைத்தபடி எழுந்து உள்ளே சென்றாள் கமலா. இதையெல்லாம் வெளியே இருந்து கேட்டுக்கொண்டிருந்த தினேஷ் அமைதியாக உள்ளே சென்றார். 2 நாட்கள் சென்றது. எஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா என்ற குரலை கேட்ட தினேஷ் டக்கான தலையை நிமிர்த்தி வாங்க மாலினி என்று கூறிக்கொண்டே ஃபைலை மூடினான். சிரித்த முகத்துடன் உள்ளே வந்த மாலினி, என்ன இது, என்னை பார்த்துதான் ஃபைலை மூடிட்டீங்க? அவசரமான வேலைன்னா நீங்க வேலையை பாருங்க, நான் வேணா அப்புறமா வரேன் என்று திரும்பினாள். நோனோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லை, ப்ளீஸ் வாங்க என்றான் தினேஷ். அப்ப சரி என்று எதிரே இருந்த சேரில் அமர்ந்தாள். ஆமா, என்ன மாலினி, ஏதாவது முக்கியமா பேசணுமா? ஆமா தினேஷ், நேத்தே நீங்க ஊர்ல இருந்து வருவீங்கன்னு நினைச்சேன். ஆமா, நேத்தே வரணும்னு தான் கிளம்பினேன். ஆனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் ஊருக்கு போனதால அம்மா அப்பா கூட 2 நாள் இருந்துட்டு போலான்னு தங்கிட்டேன். அப்படியா? அவசரமா ஒர்க் எதுவும் இல்லைன்னா இன்னும் 2 நாள் இருந்துட்டு வந்திருக்கலாமே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இங்கேயும் எனக்கு வேலை இருக்குல்ல. சரி, என்ன விஷயம் மாலினி? ஒன்னும் இல்லை, அப்பா உங்க ஊருக்கு வந்துட்டு இங்க வந்ததுல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அத்தை மாமாவை பத்தியெல்லாம் பெருமையா பேசிட்டே இருந்தாரு. அப்பாவை நல்லா கவனிச்சிட்டிக்கலாமே. ரொம்ப தேங்க்ஸ் தினேஷ். ஏய், என்ன இது, இதுக்கு போய் எங்க அப்பாவும் அம்மாவும் எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்க மனசு நிறையிற அளவு நல்லா கவனிச்சுப்பாங்க. அதுவும் உங்க அப்பான்னா சும்மா விட்டுடுவாங்களா? ஆனா அவர் அளவுக்கு நாங்க அவருக்கு செய்ய முடியலனாலும் ஏதோ எங்களால முடிஞ்ச அளவு செஞ்சோம். ஏய், என்ன தினேஷ், நாம கவனிக்கிறவங்க வசதியை பார்க்க கூடாது, அவங்க மனசைதான் பார்க்கணும். சரி, அது இருக்கட்டும். இன்னைக்கு ஈவினிங் நீங்க என் கூட வரணும். எங்க? அப்பா நமக்காக வாங்கியிருக்கிற புது வில்லாக்கு. என்ன மாலினி சொல்ற? இப்ப நீங்க இருக்கிற வீடே ரொம்ப பெருசா இருக்கே. உங்க அப்பாவும் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அமெரிக்கால போய் செட்டில் ஆக போறேன்னு சொல்றாரு. அப்ப அந்த வீட்டுல யார் இருப்பா? எதுக்கு அனாவசியமா இப்ப புது வீடு என்று ஒன்றும் புரியாமல் அவளை பார்த்தான். நீங்க சொல்றது சரிதான், ஆனா அதுக்கு வேற ஒரு பிளானை வச்சிட்டு இருக்கிறேன். என்னது? அந்த வீட்டை நான் முதியோர் இல்லமாவும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன். மாலினி, என்னம்மா சொல்ற? ஆமா தினேஷ், இது என்னோட சின்ன வயசு ஆசை. ஏன்னா எங்க அம்மாவும் அப்பாவும் அது போல ஒரு ஆசிரமத்துல வளர்ந்தவங்க தான். யாருமே இல்லாத எங்க அப்பா ஒரு அனாதை இல்லத்துல வளர்ந்தவர். இறைவனோட கருணையாலையும் தன்னோட முயற்சி திறமையாலையும் இவ்வளவு பெரிய ஆளானாரு. அதனாலதான் தன்னை போல ஒரு அனாதை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எங்க அப்பா அம்மாவோட தாய் வீடு அந்த அனாதை இல்லம்தான். அதனாலதான் எங்க அப்பா அந்த ஆசிரமத்தை நல்லா பார்த்துப்பாரு. இப்ப அதுக்கு இடம் பத்தல, நிறைய முதியோர் அங்க வந்து சேர்ந்துட்டாங்களாம். அதுக்காக தான் இந்த வீட்டை கொடுக்க நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அப்படியா? ஆமா. சரி, நீங்க இன்னைக்கு என் கூட வாங்க, அந்த புது வீட்டை பாருங்க. உங்களுக்கு இன்னும் அதுல என்ன வசதிலாம் வேணுமோ நீங்களே பார்த்து சொல்லிடுங்க, இப்பவே அதை கட்டிடுவோம்.
நம்ம கல்யாணம் முடிஞ்சதும் அங்க கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு போறோம் என்றாள். சரி மாலினி என்றான் தினேஷ் அமைதியாக. அன்று மாலை இருவரும் அந்த புது வீட்டை சுற்றி பார்க்க அதில் இருக்கும் சகல வசதிகளையும் பார்த்து மலைத்து போனான் தினேஷ். இருந்தாலும் அவன் முகத்தில் ஏதோ திருப்தி இருப்பதாக தெரியவில்லை. வீட்டை உற்சாகத்தோடு சுற்றி காண்பித்துக் கொண்டிருந்த மாலினி அவன் முகவாட்டத்தை கவனித்தாள். என்ன தினேஷ், நானும் காலையிலிருந்து பாக்குறேன், நீங்க ரொம்ப டல்லாவே இருக்கீங்களே. இன்னும் ஒரு மாசத்துல நம்ம கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கான சந்தோஷமே உங்க முகத்துல தெரியலையே. ஒருவேளை எங்க அப்பாவோட கட்டாயத்துல நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்களா என்ன உங்களுக்கு என்று அவள் கூறுவதற்குள், என்ன மாலினி இப்படிலாம் கேக்குற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்பன்னா நாம வாழப்போற இந்த வீட்டை முத பார்க்க வந்திருக்கோம். அதுக்கான சந்தோஷமே உங்க முகத்துல தெரியலையே. அது அது ஒண்ணும் இல்லம்மா என்று அங்கிருந்து செல்ல திரும்பினான். அவன் கைகளை பிடித்த மாலினி, இதோ பாருங்க, நம்ம 2 பேரும் கணவன் மனைவி ஆக போறவங்க. இனிமே நம்ம லைஃப் தனிப்பட்டது இல்லை, நமக்கானது. எதுவா இருந்தாலும் நம்ம 2 பேருக்கும் தான் அது பாதிப்பை கொடுக்கும். அது சந்தோஷமானாலும் சரி, கஷ்டமானாலும் சரி. அதுக்காக தான் கேட்குறேன். நீங்க இப்படி இருக்கிறது எனக்கு சங்கடமா இருக்கு. எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு என்கிட்ட ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். மாலினி, நீ நினைக்கிறது போல எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாமலோ இல்ல உன்னை பிடிக்காமலோ இல்லை. எனக்கு இதுல முழு சந்தோஷம்தான். அதுவும் நீ எனக்கு மனைவியா வர்றதை நினைச்சு நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். அப்புறம் என்னங்க, கொஞ்ச நாளாவே என் மனசுல ஒரு குழப்பம் இருக்கு. என்ன தினேஷ் அது? மாலினி, அது எங்க அப்பா அம்மாவை பத்தினதுதாம்மா. ஏன், அவங்களுக்கு என்ன? எங்க அப்பா ஒரு சின்ன விவசாயி. அவருக்கு சொத்துன்னு இருந்தது 2 ஏக்கரா நிலமும் அந்த சின்ன ஓட்டு வீடுந்தான். அதுலேயே என்னையும் எங்க அக்காவையும் ராஜா வீட்டு பசங்க போல வளர்த்தாரு. எங்களுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிட்டாரு. நீ நினைக்கலாம், இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா, எல்லா வசதியும் இல்லாத அம்மா அப்பாவும் இதெல்லாம் செய்யறது தானேன்னு. எல்லாரும் தானே அவங்க பசங்களை பாத்துக்கிறாங்கன்னு. ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு அது பத்தியெல்லாம் தெரியாது. அவங்க அம்மா அப்பாவோட சுக துக்கம் தான் பெருசு. அது போலத்தான் நானும் எங்க அப்பா அம்மாவோட கஷ்டத்தை பார்த்து மனசுக்குள்ள என்னென்னவோ கொட்டெல்லாம் கட்டி வச்சிருந்தேன். நான் வளர்ந்து பெரியவன் ஆனதும் அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும், அவங்க கூடவே இருந்து சேவை செய்யணும், அவங்கள எதுக்கும் சங்கடப்படுத்த கூடாதுன்னு. ஆனா இப்ப அந்த கனவுலாம் வெறும் கனவாதான் போயிடுச்சு. ஏன், என்ன ஆச்சு? என்ன மாலினி இப்படி கேக்குற? நான் கல்யாணத்துக்கு அப்புறம் இங்க வந்துட்டா அப்பா அம்மாவை யாரு பார்த்துப்பா? ஏன், அவங்க நம்ம கூட வரமாட்டாங்களா? அதெல்லாம் பேச வேணா, நல்லா இருக்கும். நடைமுறைக்கு ஒத்து வராது. அதுவும் இல்லாம எங்க அப்பாவும் அம்மாவும் என்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்கல. நம்ம புள்ள வாழ்க்கை நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. அந்த கிராமத்தை விட்டு அவங்க வரவே மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காங்க. நீ நல்ல பொண்ணுதான், அவங்க மனசு கோணமா நடந்து பண்ணு, எனக்கு தெரியும். ஆனாலும் உன்னால அந்த கிராமத்திலயும் வந்திருக்க முடியாது. உன்னை கட்டாயப்படுத்தி என்னால கூப்பிடவும் முடியாது. ஏன்னா நீதான் இந்த கம்பெனியை பாத்துக்கிற. உன்னை நம்பி இங்கேயும் ஆயிரக்கணக்கில் குடும்பங்க இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு நீ வந்து எங்க அம்மா அப்பா கூட தான் இருக்கணும்னு நான் சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம உங்க அப்பா உனக்கு துணையா என்னையும் நம்பித்தான் இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு. நான் அதையும் பார்க்கணும். அதுதான் ஒரே குழப்பமா இருக்கு என்று பெருமூச்சு விட்டான். மாலினிக்கு அவனது நிலைமை புரிந்தது. அவள் அமைதியாக அவன் கைகளை பற்றினாள். ஒரே மாதத்தில் அவர்கள் திருமணம் இனிதே நடந்தேற சுந்தர முகத்தில் சந்தோஷம் பிடிபடவில்லை. மன நிறைவோடு அவர் மணமக்களை ஆசிர்வதித்தார். கமலாவும் ராமசாமியும் தனது மகனையும் மருமகளையும் மகிழ்ச்சியோடு ஆசிர்வதித்தாலும் அதில் இருக்கும் ஏக்கத்தை நன்கு உணர்ந்து கொண்டான் தினேஷ். மணமக்கள் இருவரும் சாப்பிட சென்றதும் கமலாவிடம் வந்த அவளது மகள் கௌசி, சரி அம்மா, சீக்கிரமா எனக்கு நாத்தனாசிரி எடுத்து வைங்க, நான் இப்படியே ஊருக்கு கிளம்புறேன் என்றாள். ஏய், என்ன கௌசி, இப்பதான் கல்யாணம் முடிஞ்சது, இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதுக்குள்ள நீ ஊருக்கு போறன்னு சொல்ற? இப்ப என்ன அவசரம்? இன்னும் 2 நாள் இருந்துட்டு பொண்ணை கூட்டிட்டு போவோம், இருமா என்றாள். ஆமா, உங்க பையனுக்கு என்ன சாதாரண இடத்துலயா பொண்ணு எடுத்திருக்கீங்க? இதெல்லாம் நான் எதிர்பார்க்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சம்பந்தியும் உங்க மருமகளும் அப்படியே உங்களை தாங்க போறாங்கன்னு. அதெல்லாம் ஒண்ணே இல்லை. உங்க குணத்தை பார்த்தோ இல்ல உங்க முகத்தை பார்த்தோ அவங்க பொண்ணை கொடுக்கல. எல்லாம் நம்ம தினேஷோட படிப்பும்
திறமைக்கும் தான் இந்த வாழ்க்கை அவனுக்கு கிடைச்சிருக்கு. அதனால உங்களை யாரும் இனி மதிக்க போறதில்ல. அதுவும் அவன் வீட்டோட மாப்பிள்ளையே இருக்க போறவன். அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரணும்லாம் கனவு காணாதீங்க. உங்களையே இன்னும் இங்க தங்க விடுவாங்களான்னு தெரியல. உங்களோட சேர்த்து நானும் அசிங்கப்பட தயாரா இல்ல. ஏய், என்னம்மா என்னன்னு பேசி பயம் காட்டுற? சரி, அப்படி இருந்தாலும் உனக்கு நாத்தனார் சீரெல்லாம் அவங்க தானே கொடுக்கணும். அம்மா, நீ இன்னும் திருந்தவே மாட்டியாம்மா? அவங்க உன்னை இங்க மதிக்கவே போறதில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற. நீ சீரு மொறுன்னு வாயை திறந்துட்டு இருக்கிற. இப்ப கூட நான் உன்கிட்ட இதெல்லாம் கேட்க மாட்டேன். ஆனா எங்க மாமியாரு என்னை புடிச்சு உளிக்கிடும். என்னடி தம்பி கல்யாணத்துக்கு ஆட்டிட்டு போனியே, என்ன மரியாதை பண்ணி அனுப்புனாங்கன்னு அதுதான் கேக்குறேன். பேசாம அப்பாவே எனக்கு சீர் கொடுத்து அனுப்ப சொல்லி ஏற்பாடு பண்ணு என்று முகத்தை சுருக்கி கொண்டு கூறினாள். இதற்குள் அங்கு வந்த ஒரு பெண், அம்மா, உங்க பொண்ணுக்கு நாத்தனார் சிறு செய்யணுமா, ஐயா அவங்கள கூட்டிட்டு வர சொன்னாரு என்று அழைத்தாள். கௌசி வாயை பிளந்து கொண்டு தனது தாயை பார்க்க கமலா அமைதியாக அவளை அழைத்து கொண்டு மேடைக்கு சென்றாள். வாங்கம்மா வாங்க, அம்மா இப்படி உட்காருடா என்று மேடையில் போடப்பட்ட ஒரு மனையில் அவளை அமர வைத்தார் சுந்தரம். அம்மாடி மாலினி, இது உன் நாத்தனாருக்கு கொடு என்று அவர் கூற மாலினி சிரித்து கொண்டு அவளுக்கு தாம்பூல தட்டை கொடுத்து ஆசி வாங்கி கொண்டாள். அந்த தட்டை உற்று பார்த்த கௌசிக்கு தலை கிர்னு சுற்றியது. அதில் விலை உயர்ந்த பட்டுப்புடவையும் நெக்லஸ், 2 வளையல், ஒரு கம்மல் ஜிமிக்கி செட்டோடு ஒரு நகை பெட்டியும் இருந்தது. இதை பார்த்த கமலா, அண்ணா எதுக்கு இப்பவே இதெல்லாம் என்றால் தயங்கி கொண்டு. அம்மா, நீங்க பேசாம இருங்க. நாத்தனார் சீரு ரொம்ப மரியாதையா சபையில செய்ய வேண்டியது. அதுக்காக தான் இதெல்லாம் இங்கேயே செய்கிறேன். அம்மாடி கௌசி, நீ ஊருக்கு போகும்போது உனக்கு ஸ்வீட்டு பலகாரம் எல்லாம் கொடுத்து அனுப்பணுமா. அதனால நீ 2 நாள் இங்கே தங்கிட்டு போகணும், சரியா? என்ன தம்பி, நீங்களும் குழந்தை கூட இருக்கணும் என்று கௌசியின் கணவன் ரவியை பார்த்தார் சுந்தரம். அதுக்கு என்ன சார், கண்டிப்பா இருக்கும் என்றான் ரவி. என்ன என்ன இது சார்னு? அப்பான்னு கூப்பிடுங்க. இனிமே என் பொண்ணுக்கு நீங்களும் கௌசியும் தான் எல்லாம் என்று சிரித்தார் சுந்தரம். கௌசி அதிர்ந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தாள். 2 நாட்கள் அவர்கள் அங்கு தங்கிவிட்டு சீரோடு மகிழ்ச்சியாக புறப்பட கமலாவும் ராமசாமியும் தனது மகனையும் மருமகளையும் அழைத்து கொண்டு ஊருக்கு புறப்பட்டனர். அவர்கள் ஊருக்கு சென்று சேர்ந்ததும் ஊர் ஜனங்கள் அனைவரும் மாலினியை பார்க்க ராமசாமி வீட்டில் குடிவிட்டனர். பொண்ணு தங்க விக்கிரகம் போல இருக்கா. கமலா, சுத்தி போடு, கண்ணு பட்டுட போது. ஆனாலும் நீங்க கல்யாணத்துக்கு எங்களை கூப்பிட்டு இருக்கலாம். பெரிய இடத்து சம்பந்தம் கிடைச்சதும் எங்களை மறந்துட்டீங்கல்ல என்றாள் ஒரு பெண். அப்படிலாம் ஒன்றும் இல்லை ராசாத்தி. என்னதான் அவங்க நம்மளை மதிச்சு நம்ம பையனை அவங்க மருமகன் ஆகிட்டாலும் நாம கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணும். அதுக்கு தான் இப்ப கூட முறைக்கு தான் நாங்க அவங்கள இங்க கூட்டிட்டு வந்தது. எங்க ஆசைக்கு ஒரு வாரம் தங்க வச்சுக்கிட்டு அங்கதான் அனுப்ப போறோம். அப்புறம் அவங்க வாழ்க்கை பார்த்துக்க போறாங்க. அதுக்கப்புறம் நீங்க தானே எங்களுக்கு எல்லாம் என்றாள் கமலா சோர்வாக. என்னக்கா அப்படி பேசிக்கிட்டு? நான் ஏதோ சும்மா பேச்சுக்கு சொன்னேன். இதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காத. இப்ப என்ன, உங்களுக்கு நாங்க இருக்கோம். உங்க பிள்ளைங்க பார்க்கலன்னா நாங்க பார்க்காம விட்டுடுவோமா சொல்லு? சரி சரி, போய் அதுங்களை பாரு என்று கூறிவிட்டு சென்றாள் ராசாத்தி. இதை உள்ளிருந்து கேட்டுக்கொண்டிருந்த மாலினி அமைதியாக இருந்தாள். மறுநாள் காலை எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கை ஏற்றி கும்பிட்டு கொண்டிருந்தாள் மாலினி. அவளை கமலா ஆச்சரியமாக பார்த்து கொண்டே இட்லிக்கு சட்னியை அரைக்க அனைத்தும் எடுத்து வைத்தாள். சாமியை வணங்கிவிட்டு அங்கு வந்த மாலினி, அத்தை என்ன செய்ய போறீங்க என்றால் முந்தானை எடுத்து இடுப்பில் செருகி கொண்டு. ஒன்னும் இல்லம்மா, இட்லி ஊத்திருக்கேன், தொட்டுக்க சாம்பார் வச்சேன், கூட தேங்காய் சட்னி அரைச்சிடலான்னு எடுத்து வச்சிட்டு இருக்கேன். நீ போ கண்ணு, நான் இப்ப டிஃபன் கொண்டு வந்துடுறேன். இட்லி சாப்பிடுவே இல்லைன்னா தோசை ஊத்தவா என்றாள். நான் இட்லியே சாப்பிட்டுக்கிறேன், அதுக்கு முன்னாடி தள்ளுங்க, நானே சட்னி அரைச்சிடுறேன் என்று அவள் கையில் இருந்த அம்மி குழவியை வாங்கினாள். அம்மாடி, இதெல்லாம் உனக்கு பழக்கம் இல்லாத வேலை, நீ எதுக்குமா சிரமப்படுற என்றாள் கமலா. யார் சொன்னாங்க அத்தை? எங்க அப்பாக்கு அம்மியில் அரைச்ச சட்னியும் மசாலாவும் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நானும் அம்மியிலேயே அரைச்சிடுவேன் என்று சிரித்து கொண்டே அரைக்க ஆரம்பித்தாள். அவளை ஆச்சரியமாக பார்த்த கமலா, என்னம்மா சொல்ற? அப்பனா நீ சமைப்பியா? பின்ன என்ன அத்தை, இவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்துருக்கிற, சமைக்க மாட்டேனா என்று சிரித்தாள். அது சரிம்மா, ஆனா அம்மியிலலாம். அத்தை, எங்க வீட்டுல நிறைய வேலைக்காரங்க இருந்தாலும் எங்க அப்பாக்கு நான் சமைச்சாதான் பிடிக்கும்.
எனக்கும் என் கையால சமைச்சு எங்க அப்பாவுக்கு பரிமாறுறது தான் பிடிக்கும். அவரு சாப்பிட்டு என்ன பாராட்டினா எனக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அப்பா, அந்த போதையே தனிதான் என்று கலகலவென சிரித்தாள். அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே சாம்பாருக்கு தாளித்தாள் கமலா. வெளியே குளித்து விட்டு வந்து நெற்றில் விபூதி வைத்துக் கொண்டிருந்த ராமசாமி இதை கேட்டு லேசாக புன்னகை செய்தார். அன்று மதியம் தனது மாமியாரோடு சேர்ந்து கமலாவும் சமைத்து முடிக்க நால்வரும் சாப்பிட அமர்ந்தனர். கமலா அனைவருக்கும் பரிமாற ராமசாமி சாதத்தில் குழம்பை ஊற்றி பிசைந்து கொண்டிருக்க கையை நீட்டினாள் மாலினி. மூவரும் ஆச்சரியமாக அவளை பார்த்தனர். என்னப்பா அப்படி பாக்குறீங்க என்றாள் மாலினி. அம்மாடி, என்னம்மா என்ன அப்பான்னு? ஆமா, இனிமே நான் உங்களை அப்பான்னு தான் கூப்பிட போறேன். என்ன மாலினி திடீர்னு? ஆமா தினேஷ், சின்ன வயசுல இருந்து நான் எங்க அம்மாவை பார்த்ததில்ல. அதனால எனக்கு எங்க அம்மாவோட ஏக்கம் வந்ததில்ல. அதுவும் எங்க அப்பா அந்த ஏக்கம் வராம என்ன பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. அதனால அவருதான் எனக்கு எல்லாம் ஒண்ணு வளர்ந்தேன். எங்களுக்கு வேற சொந்தம் எதுவும் இல்லை. எனக்கு அவரு மட்டும் தான் தெரியும். ஆனா இப்ப எங்க அப்பா என் கூட இல்ல. அவர் உங்ககிட்ட என்ன ஒப்படைச்சிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டாரு. அவர் போகும்போது என்ன சொன்னாரு தெரியுமா? இனிமே உன் புருஷன் தான் உனக்கு எல்லாம், அவரோட சொந்தம் தான் உனக்கு சொந்தம். இந்த அப்பா உனக்கு கோடிக்கணக்குல சொத்து சேர்த்து கொடுத்தது போல சொந்தங்களே இல்லாம வளர்ந்த உனக்கு ஒரு நல்ல சொந்தத்தையும் கொடுத்தேன். அந்த திருப்தியோட போறேன். நான் இல்லைன்னு நீ கவலைப்படாத. என்னோட இடத்துல உனக்கு இனிமே உங்க மாமனாரு தான் அப்பாவா இருக்க போறான்னு சொன்னாரு. அதுதான் இனிமே மாமாவை அப்பானே கூப்பிடலான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். மாமா, உங்க உருவத்துல நான் எங்க அப்பாவை பாக்குறேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப சொல்லுங்க, நான் உங்களை அப்பான்னு கூப்பிடலாமா என்று ராமசாமியை பார்த்தாள். அவர் கண்கள் கலங்கியது. கூப்பிடு ராசாத்தி, தாராளமா கூப்பிடு என்று தொண்டை அடைக்க கூறினார். அப்பனா எங்க அப்பா எப்பவும் சாதம் செஞ்சா எனக்கு தான் உருண்டை கொடுப்பாரு, அது போல என்று அவள் கூறிக்கொண்டிருக்க அவள் வாயில் சாதத்தை எடுத்து ஊட்டினார் ராமசாமி. அப்பா என்று அவரை கண்கள் கலங்க பார்த்தாள். அம்மாடி, என் பொண்ணு என் மேல பாசமா இருப்பா. ஆனா அது அதிசயம் இல்ல. அவ என் வயிற்றுல பிறந்தவ, ஏன் ரத்தம். ஆனா எங்கிருந்தோ வந்த நீ என்னை பெத்த தகப்பன பாக்குறியே. இதுக்கு நான் உங்க அப்பா விட ஒரு படி மேல இல்ல உன்னை என் பொண்ணு போல பாத்துக்கணும் என்றார். தினேஷின் முகம் பூரித்தது. மாலினி மீது அவனுக்கு இருந்த மதிப்பு பாசமாக மாறியது. கமலா சிரித்து கொண்டே கண்களை துடைத்து கொண்டாள். அன்றிலிருந்து மாலினி அவர்களிடம் சகஜமாக பேசவும் பழகவும் அந்த வீட்டை சுற்றி வரவும் நீண்ட நாள் பழகியது போல் அனைத்தும் செய்வதும், ராமசாமியுடன் நிலத்திற்கு செல்வதும், கமலாவுடன் கோவிலுக்கு செல்வதும், தினேஷுடன் சினிமாவிற்கு செல்வதும் என சந்தோஷமாக இருந்தாள். ராமசாமியும் நிலத்திற்கு அவளை அழைத்து சென்று நுங்கு இளநீர் சீவி கொடுப்பதும், கமலா வீட்டில் அவளுக்கு பிடித்த பலகாரங்கள் செய்து தருவதும் என பாசமாக பார்த்து கொண்டனர். இதையெல்லாம் பார்க்க தினேஷிற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. மாலினியை பார்த்து பார்த்து வியந்து கொண்டிருந்தான். ஆனாலும் இந்த சந்தோஷம் எல்லாம் இன்னும் 2 நாட்கள் தான் என்று நினைக்க அவர்கள் மூவர் மனதிலும் சோர்வு ஏற்பட்டது. அன்று மாலை அழகாக கிளம்பி வெளியே வந்த மாலினி, அத்த அத்த, சீக்கிரம் கிளம்பி என் கூட வாங்க என்று குரல் கொடுத்தாள். எங்கட வர சொல்ற, எங்க கிளம்பிட்ட என்று கேட்டுக்கொண்டே அவளுக்கு பூவை கொண்டு வந்து வைத்தாள் கமலா. அத்த, நாளைக்கு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட போறோம். அதுக்குதான் அவங்கள கூப்பிட்டுட்டு வரலாம் வாங்க என்றாள். என்னது, சாப்பாடு போட போறோமா? என்னம்மா சொல்ற என்று ராமசாமி கேட்டுக்கொண்டே உள்ளே வர, என்னம்மாலு திடீர்னு ஏதேதோ சொல்ற என்ற லேப்டாப்பில் இருந்து தலையை நிமிர்த்தி கேட்டான் தினேஷ். அதுவா, அது ஒன்னும் இல்லைங்க. அன்னைக்கு நம்மளை பார்க்க வந்த எல்லாரும் அத்தை கிட்ட கல்யாணத்துக்கு எங்களை ஏன் கூப்பிடலன்னு குறப்பட்டுக்கிட்டாங்க. அதனாலதான் எல்லாருக்கும் நாளைக்கு விருந்து வச்சலான்னு ஏற்பாடு பண்ணேன். நீங்க ஒன்னும் சிரமப்பட வேண்டாம், எல்லாம் டவுனுக்கு போய் ஹோட்டல்ல ஆர்டர் கொடுத்துடலாம். ஏய், அதுக்கு இல்ல. ஆனா என்ற தினேஷ் தயங்க. ஆமாமா, இப்ப எதுக்கு இதெல்லாம்? நீங்க ஊருக்கு போனதும் நாங்க ஒரு நாள் அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போட்டுப்போம் என்றார் ராமசாமி. அது எப்படி? நீங்க என்ன இங்க இருக்க போறீங்க, எங்க கூட இல்ல வர போறீங்க என்றாள். என்னம்மா சொல்ற, நாங்க உங்க கூடவா என்று ராமசாமி அதிர்ந்து கேட்க, ஆமாப்பா, நீங்க எங்க கூட தான் வர போறீங்க என்றாள் மாலினி. ஆமாடி, இது எப்படி நடக்கும்? அதெல்லாம் முடியாதுமா. ஏன் முடியாதுப்பா, சொல்லுங்க, ஏன் முடியாது? நீங்க எதுக்கு சங்கடப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். அம்மாடி, சங்கடம் எல்லாம் ஒண்ணும் இல்லடா. பின்ன
எங்க கூட வரவங்களுக்கு என்ன தயக்கம்? இங்க உங்களுக்குன்னு சொந்தமா நிலம் இருந்தாலும் பரவாயில்ல, அதை விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்ல. ஆனா குத்தகை தானே எடுத்திருக்கீங்க, அப்ப என்ன? அதுக்கு இல்லம்மா என்றவர் தயங்க. ஓ, இந்த வீட்டை பத்தி யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, சம்பளத்துக்கு ஆளை வச்சு இந்த வீட்டை பார்த்துக்க சொல்லுவோம். மாசம் ஒரு வாட்டி நாமளே வந்து இங்க தங்கிட்டு போலாம். பண்டிகை நாள்ல இங்க வந்து நம்ம கொண்டாடுவோம். அப்ப அண்ணி அண்ணாவை கூட வர சொல்லி எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் என்றாள். அதெல்லாம் இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா இந்த ராமசாமி தயங்க. ஓ, இப்ப தெரியுது என்னை பத்தி சந்தேகப்படுறீங்க அதுதானே என்று தேம்பினாள். மாலினி, என்னம்மா இதுக்கு எதுக்கு கண்ணை கசக்கிற என்று ஓடி வந்து அவளை பிடித்து கொண்டாள் கமலா. அப்ப இந்த ஒரு வாரமா என்னை பார்த்து பழகி கூட உங்களுக்கு என்ன புரியல இல்ல? நான் என்ன விரும்புறேன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியல இல்ல? அத்தை, சின்ன வயசுல இருந்தே நான் எந்த சொந்தமும் இல்லாம எங்க அப்பா தான் எல்லான்னு வளர்ந்தேன். இப்ப எங்க அப்பாவும் என் கூட இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்குன்னு சொந்தம் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்ப அதுவும் இல்லாம இனிமே என் புருஷன் மட்டும்தான்னு நான் வாழணுமா? சொல்லுங்க. அம்மா இல்லாத எனக்கு அம்மா வேண்டாமா? எங்க அப்பா இடத்துல மாமா வேண்டாமா? என் ஆசையா பார்க்க அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வர அண்ணி வேண்டாமா? கூட பிறந்த பொறப்பா அண்ணன் வேண்டாமா? சொல்லுங்க. நாம எல்லாரும் தனித்தனியா வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போறோம்? கூடிதான் வாழ்ந்து பார்க்கலாமே. அந்த சந்தோஷத்தை எனக்கு கொடுங்களே. அப்படி இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு நீங்க நினைச்சா நான் இப்பவே அவர் கூட கிளம்புறேன். நீங்க மட்டும் சந்தோஷமா இங்க இருந்துக்கோங்க என்று முறைத்து கொண்டு வெளியே சென்று திண்ணையில் தொப்பன அமர்ந்தாள். சிறு பிள்ளையை போல் அவள் அடம் பிடித்து கொண்டு போய் அமர்ந்ததை பார்த்து ராமசாமியும் கமலாவும் சிரித்து விட்டனர். இதை பார்த்து தினேஷும் சிரிக்க, அம்மாவும் அப்பாவும் அவள் அடத்திற்கு என்னதான் செய்ய போகிறார்கள் என்ற அவள் அவனை ஒட்டி கொண்டது. ராமசாமி சிரித்து கொண்டே அவளிடம் சென்று, என்னம்மா எல்லாரையும் கூப்பிடணும்னு சொல்லிட்டு இப்படி வந்து திண்ணையில உக்காந்துட்ட என்று கேலியாக சிரித்தார். அவரை பட்டன நிமிர்ந்து பார்த்தவள், அப்பா அப்படின்னா என்று ஆச்சரியமாக கேட்டாள். அதுதான் என் மக ஒரு முடிவெடுத்துட்டாளே, இனிமே நாங்க அந்த பாசமான அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு தானே ஆகணும் என்றார் ராமசாமி. இதை கேட்டு உற்சாகத்தோடு அவள் தினேஷை பார்க்க அவன் முகத்தில் உற்சாகம் கரை புரண்டு ஓடியது. தான் சாதிக்க முடியாததை தன் மனைவி அன்பால் சாதித்து விட்ட பூரிப்பில் காதலோடு அவன் மாலினியை பார்த்தான். சரிம்மா, உன் இஷ்ட போல செய்யலாம். முதல்ல எழுந்து போய் நீயும் உங்க அத்தையும் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வாங்க. எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போட்டுட்டு நாம போவோம். தினேஷ், பாப்பா, நாம போய் எல்லாம் ஏற்பாடு பண்ணுவோம் என்றார் ராமசாமி. அப்பா, என்னப்பா, நான் இவ்வளவு நாள் உங்களை எப்படியோ கெஞ்சி கூத்தாடி பார்த்துட்டேன். நீங்க ஒத்துக்கவே இல்லை. ஆனா உங்க மருமக வந்து அடம் பிடிச்சதும் ஒத்துக்கிட்டீங்க. அவ பேர்ல பயமா என்று சிரித்தான் தினேஷ். பயம் இல்லடா, பாசம். பெரிய வீட்டுல வசதியா வளர்ந்த பொண்ணு எப்படி இருப்பாளோ என்னமோன்னு எல்லா மாமனாரும் மாமியாரும் பயப்படுறது போலதான் நாங்களும் முதல்ல பயந்தோம். ஆனா மாலினியோட பாசத்தை பார்த்து நாங்க நினைச்சது தப்புன்னு தோணுச்சு. அப்போ உங்க கூட வர தயக்கமா தான் இருந்தது. ஏன்னா இங்க இருக்கிற இந்த 4 நாளையில இவன் நடந்துக்கிறதும் இவ பழகிறதையும் வச்சு நம்ம எதையும் யோசிச்சு முடிவு எடுக்க கூடாதுன்னு தான் அமைதியா இருந்தோம். ஆனா நேத்து ராத்திரி நீ மாலினிய பத்தி சொன்னியே, அவ அவங்க அம்மா அப்பா வளர்ந்த அநாத ஆசிரமத்துக்காக தன்னோட வீட்டையே கொடுத்துட்டான்னு, அதை கேட்டதுக்கு அப்புறம் தான்டா நான் மனசு மாறிட்டேன். எங்களை பத்திரமா பார்த்துக்கணும்னு பெத்த புள்ள நீ ஆசைப்படுறது ஆச்சரியம் இல்லை. அது கூட ரொம்ப பசங்க நினைக்கிறது இல்லை. ஆனா தன்னோட அப்பா அம்மாவை வளர்த்த நன்றிக்காக அந்த ஆசிரமத்தையும் அதுல எங்கிருந்தோ வந்து தங்கி இருக்கிற முதியோரையும் பார்த்துக்கணும்னு அவ எல்லாருக்கும் ஆதரவா இருக்கணும்னு நினைச்சாலே. என் மக அந்த ஒரு குணத்தை வச்சியே நான் அவளோட அன்புக்கு அடிமையாயிட்டேன்டா. அப்பவே அவ எங்களையும் பெத்த தாய் தகப்பனா பார்த்துப்பான்ற நம்பிக்கை வந்துடுச்சு என்றார். தினேஷ் பெருமையோடு தனது மனைவியை பார்த்தான். ஆமா, உங்க அம்மா எங்க என்று கேட்டுக்கொண்டே ராமசாமி திரும்பி பார்த்தார். தோங்க, நான் உள்ளதான் இருக்கேன் என்று கமலா உள்ளிருந்து குரல் கொடுக்க, அங்க என்னம்மா பண்ற என்றார். நீங்க எப்படியும் உங்க பொண்ணு பேச்ச மீற மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதுதான் இப்பவே நம்ம துணியெல்லாம் எடுத்து பெட்டியில வைக்க ஆரம்பிச்சிட்டேன் என்று சிரித்தாள். பாத்தியாமா, உங்க அத்தை என்னை விட வேகமா இருக்கா என்று சிரித்தார் ராமசாமி. இதை கேட்டு மாலினியும் தினேஷும் கலகலவன சிரித்தனர்.
கூடி வாழ்வோமே கதை முற்றும். உங்களுக்கு ஆன எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.